लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2361வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்தில் வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய 10வது பாசுரம் 910வது பெரிய திருமொழி பாசுரம். பலன் சொல்லி தலை கட்டுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. இந்த முதல் திருமொழியை 18 திவ்ய தேசங்களை அனுபவித்தவர் இந்த 10வது பாட்டோடு 10வது பாசுரத்திலே பலன் சொல்லி தலை கட்டுகிறார். என்னவென்று பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் தனியனை அனுபவிப்போம். காயே நம தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கடல் பொறி பரகாலன் பன்வல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொகுபுகள் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க போன மன்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையாளனே வினையை துணித்தருள வேணும் துணிந்து. பெரிய திருமொழி 910வது பாசுரம். பெற்றம் ஆளியை பேரில் மணாளனை கற்ற நூல் கலிகன்றி உரை செய்த சொற்றமிழ் சொல் திறம் இவை சொல்லிய தொண்டர்கட்கு அற்றமில்லை அண்டம் அவர்க்கு ஆட்சியே. பெற்றம் ஆளியை என்பது பசுக்கூட்டங்களை ஆள பிறந்தவன், பசுக்களை மேய்க்கக்கூடிய கோபாலன் என்று ஒரு பொருள். ஒரு பாடத்தில் எப்படி இருக்கிறது என்றால் பெற்றம் மாளிகை என்று இருக்கிறது. பெரிய மாளிகையுடையதான திருப்பேர் என்கிற திவ்யதேசத்தில் உள்ள பெருமாளாகிய மணாளனை பற்றி வேதங்களும் சாஸ்திரங்களும் கற்று உணர்ந்த கலிகன்றி என்றால் கலியனுடைய இயற்பெயர். அவன் செய்த இந்த தமிழ் மாலையை யார் சொல்லுகிறார்களோ அந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வைகுந்தம் கூட கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். பசுக்களை ஆள பிறந்தவனும் திருப்பேர் நகரில் மணவாள பிள்ளை என்கிற பெயரிலே சேவை சாதிப்புமான பெருமான் விஷயமாக நூல்களை எல்லாம் ஐயம் திரிபுர கற்று பயின்ற திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்களை ஓதுகின்ற பாகவதர்களுக்கு கைங்கூரியத்திற்கு ஒரு நாளும் இடையூறு இருக்காது. அவர்களுக்கு பலமபதமும் ஆளுகிற தகுதியும் கிடைக்கும் என்று சொல்கிறார். சில இடங்களிலே பெற்ற மாளிகை என்று சொல்கிறார். பெற்ற மாளிகை என்பதை பெற்ற மாளிகை என்றும் சொல்வது உண்டு. ரத்தனங்களும் வைரங்களும் பதிக்கப்பெற்ற மிகப்பெரிய மாட மாளிகைகளை கொண்ட திருப்பேர் என்ற திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பெயர் மணவாளன் என்பதாகும். பெற்றம் என்பது பசுக்களுக்கு ஒரு பெயர். எனவே பசுக்களுடைய பாலனாக, பசுக்களை மேய்க்கக்கூடியவனாக, பசுக்களை ஆள்பவனாக இருக்கிறான் என்றும் சொல்கிறார். ஆழ்வார் எம்பெருமானாலேயே மயர்வர மதுநிலம் அருளியதனால் அவர் யாரிடமும் சாஸ்திர அபியாசம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. நேரடியாக பெருமாளிடமிருந்தே கற்றுக்கொண்டவர் அவர். கற்ற நூல் கலிகன்றி என்றது எங்கனே என்றால் சமாதானமாக பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுகிறார். காண்மின் திருமந்திரம் கற்றவிடத்தில் கற்கும் இத்தனையரே அல்லாதவையும். அவருக்கு திருமந்திரமே நேரடியாக பெருமாளிடம் வந்ததனால் மற்றவைகளெல்லாம் அவருக்குள் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாத அளவுக்கு நூல்களை கற்றவர் இவர் என்று சொல்லுகிறார்கள். சகல சாஸ்திரங்களும் அது திருநாமத்திலேயே அடங்கிவிடுகிற காரணத்தினால் இவர் தனியாக வேத வியாக்கியானங்களை எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பெருமாளிடமே நேரடியாக அதை கற்றுத்தேர்ந்த கலியன் சொன்ன இந்த பாசுரங்களை பாகவதர்கள் யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் வைகுந்தத்தையும் ஆழ்வார்கள் என்று சொல்லுகிற பாசுரம். இந்த திருமொழியிலே 18 திவ்ய தேசங்களிடம் பெருமாளிடம் சென்று பேசினார் போல் சொல்கிறார். முதல் நாள் பார்த்ததாகவும் 2ஆம் நாள் பார்க்க போகிறோம் என்று சொன்ன திவ்ய தேசங்கள் திருநீர்மலை, திருக்கண்ணமங்கை, திருவேங்கடம், திருத்தன்கா, திருவாலி, திருநாங்கூர், திருப்பேர், திருவெள்ளரை, திருநரியூர், திருமையம், திருச்சேரை, திருக்குடந்தை, திருவெழுந்தூர், திருவேக்கா, திருமாலிருஞ்சோலை, திருவிண்ணகர், திருக்கோட்டியூர் என்று திருநாவாய் உட்பட 18 திவ்ய தேசங்களை இந்த ஒரே பாசுரத்திலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார்.
பாசுரங்களை அனுபவித்தோம். நாளை முதல் ராமாவதாரத்தை 20 பாசுரங்களால் அனுபவிக்கிறார் நம்முடைய ஆழ்வார். அதை நாம் பார்க்க இருக்கிறோம். 10ஆம் பத்தினுடைய 2ஆம் திருமொழியும் 3ஆம் திருமொழியும் ராமாவதாரத்தை பற்றிய பாசுரங்கள். அதற்கு பின்னால் 10ஆம் பத்தினுடைய 4ஆம் திருமொழி முதல் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபாடு காட்டுகிறார் ஆழ்வார். அவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். பெற்றம் ஆழியை பேரில் மணாளனை கற்ற நூல் கலிகன்றி உரை செய்த சொல் திறம் இவை சொல்லிய தொண்டற்கு அற்றமில்லை அண்டம் அவர்க்கு ஆட்சியே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்தியாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்து சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.